வணக்கம். வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஒரு வழியாக பாபுவோட பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அதை நிரூபிச்சிருப்பாங்க. அதுக்காக பாபு ராமுக்கு தன்னோட வீட்டில் அன்னைக்கு சமைச்சு கொடுத்து விருந்து வச்சுருப்பான். அதெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் ராம் தன்னோட வீட்டுக்கு வரான். அவன் வீட்டு முன்னாடி ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு பார்சல் இருக்குது. இது என்னடா பார்சல் அப்படின்னு பார்சல் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க யாரால கொலை செய்யப்பட்டாங்கன்னு கண்டுபிடிக்கல. இன்ன வரைக்கும் யார் அந்த கொலைகாரன்னு தெரியாது அப்படின்னு டாக்டர் ராமாவோட அம்மா அப்பாவோட கொலை கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு டாக்டர் ராம் ஷாக் ஆகுறான். அப்படின்னா நம்ம அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போகலையா, இது கொலையா அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறான். நிஜமாவே அந்த வருஷத்துல அவங்க அம்மா அப்பாவோட கொலை கேஸ் நடந்திருக்கு. அதை பத்தினால மொத்த டீட்டெயில்ஸும் நெட்ல வருது. இதை பார்த்துட்டு ஷாக்காகி போய் உட்காந்துருக்கான். யார் அந்த பார்சலை அனுப்புனது அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிலில் இருக்க அந்த சைக்கோ டாக்டர் தான் அந்த பார்சலை டாக்டர் ராம்க்கு அனுப்பியிருப்பான். அடுத்த நாள் காலையிலேயே ஜெயிலுக்கு போகிறான். அந்த சைக்கோ டாக்டர்கிட்ட உனக்கு எப்படி என் அம்மா அப்பாவை தெரியும், அவங்களுக்கு யார் கொலை பண்ணது, உனக்கு கொலைகாரன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்கும்போது, ஆமாம் உங்கள் அம்மா அப்பா கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரியும், அவங்க யார் அவங்கள கொன்னாங்கன்னு எனக்கு தெரியும், அது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் கேட்குறான். யார் எங்கள் அம்மா அப்பாவை கொண்டது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன டாக்டர் கிட்டலாம் சைன் வாங்கி, போலீஸ் சீஃப் கிட்டலாம் சைன் வாங்கி, என்னோட மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னை ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்காக நீ என்ன அந்த ஜெயிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும். அப்படி நீ கூட்டிகிட்டு போன அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாவை கொன்னது யார் அப்படிங்கிறத அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நான் அதுக்கான எவிடன்ஸை உங்கள் கையில் தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சைக்கோ டாக்டர். ராம்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சைக்கோ டாக்டரோட சட்டை காலரை பிடிச்சிட்டு, ஏய் ஒழுங்கா சொல்றியா இல்லையா, இல்லை நான் உன்னை இந்த இடத்துல கொன்றுவேன் அப்படின்னு டாக்டர் ராம் கத்துறான். சரி கொல்லு, யார் வேண்டான்னா, இன்னைக்கு உனக்கும் இருக்கிறது சைக்கோத்தரமான மூளை தான். இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல நாளைக்கு நீ இருப்ப, அதுவும் எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சைக்கோ டாக்டர் சொல்கிறான். டாக்டர் ராம்க்கு கோவம் வருது. உங்ககிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க, எவிடன்ஸ் இல்லாமல் நான் உங்ககிட்ட பேசுவேனா அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான். டாக்டர் ராம் ஜெயிலேருந்து வெளியே வரான். நமக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது. சின்ன வயசில் நமக்கு நடந்த எல்லாம் மறந்து போச்சு. நம்மளோட அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு போனால் நமக்கு எதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு போகிறான். அங்கேருந்து ஒரு பிளம்மர் அந்த வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு வெளியே வரான். அந்த பிளம்மரை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுற, உங்களுக்கு யார் இந்த வேலையை செய்ய சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த டைமில் போய் இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கான காசு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, இந்த வீட்டு ஓனர் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க கூட இது வரைக்கும் நான் யாரையும் நேரில் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அந்த பிளம்மர். சரின்னு பிளம்மரை அனுப்பி விட்டுறான் டாக்டர் ராம். டாக்டர் ராம் பாபுக்கு ஃபோன் பண்ணுறான். நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டுட்டு பாபுவும் டாக்டர் ராமும் மீட் பண்ணுறாங்க. அப்போ பாபு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த கேஸ் நடக்கும்போது நான் போலீஸ் ஆகவே இல்லை, ஏன்னா உன்னோட அம்மா அப்பா இறந்தது 1991 நடந்திருக்கு. அந்த டைம்ல இருந்தே போலீஸ் சீஃப் அங்கே நம்மளோட ஸ்டேஷனில் தான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்த்தா ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போலீஸ் சீஃப்கிட்ட கேட்கும்போது, ஆமாப்பா அது அப்போ ஒரு ரொம்ப ஃபேமஸான கேஸ், அந்த கொலை கேஸு, அந்த கொலையாளி யாருன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல, என் கூட வேலை பார்த்த ஒருத்தர் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அவரோட அட்ரஸ் தரேன்னு அவரோட அட்ரஸை போலீஸ் சீஃப் கொடுக்குறாரு. இதை வாங்கிக்கிட்டு டாக்டர் ராம் நேராக அந்த டிடெக்டிவை பார்க்க போகிறான். அவர்கிட்ட இந்த கொலை பற்றின விஷயத்த கேட்கும்போது, ஆமாப்பா இது அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸான கொலை கேஸு, எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் நீ இறந்து போனவங்களோட பையன் எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட உன்னோட ஆன்ட்டி வந்தாங்க, அவங்க அந்த ஜெயிலில் இருக்கிற சைக்கோ டாக்டரோட ஃபோட்டோவை காமிச்சு இவனுக்கும் இந்த கேஸ்லையும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டாங்க, ஆனால் எனக்கு இவங்க மேலே எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு யார் மேலே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, நீ ஏற்கனவே வேலை பார்த்தலையா ஒரு பிரெயின் சென்டர், அவரோட சீஃப் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இதை அந்த டிடெக்டிவ் சொன்னதும் டாக்டர் ராம் யோசிக்கிறான், எப்படி நம்ம ஆன்ட்டி எதுக்காக இதை இங்கே வந்து விசாரிச்சிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நேராக கிளம்பி வீட்டுக்கு வரான். அவனோட ஆன்ட்டி கிட்ட, ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க, எங்கள் அம்மா அப்பா கொலை செய்யப்பட்டாங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு டாக்டர் ராம் கேட்கும்போது, உங்கள் அப்பா கொலை நடந்ததுக்கு அப்புறமா நீ ரொம்பவே பாதிக்கப்பட்ட, அந்த டைமில் தான் உனக்கு மெமரி லாஸும் ஆச்சு, அதே மாதிரி நீ யார்கிட்டையும் பேசாமல் போயிட்ட. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இந்த பையன் மறுபடியும் பேசணும், அவனுக்கு 6 வயசு 7 வயசு தான் ஆகுது, இனி அவன் பேசணும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவோட கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தாதீங்க,
அப்போ தான் இவன் பேசுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏற்கனவே உனக்கு மெமரி லாஸ் இருந்ததுனால இதை நான் அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உனக்கு நான் பதிய வச்சேன். அதே மாதிரி நீ படிக்கிறதுக்காக உன்னை ஃபாரினும் அனுப்பிவிட்டேன். நீ சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டோட்டலாக மறந்துட்ட. நான் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் அதை பண்ணேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. சரி, எல்லாமே இருக்கட்டும். எங்கள் அப்பா அம்மாவோட கொலை கேஸில் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் இல்லை, ஆனால் எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடி உன்னோட பேருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. நான் அதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ சக்ஸஸ் பண்ணி நம்ம பிரெயின் சென்டரோட சீஃபு இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. ஆனால் நமக்கு வந்த அந்த ப்ராஜெக்டில் உன்னோட அப்பாவோட பேர் தான் அந்த ப்ராஜெக்டை உருவாக்குனவங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு ஆன்ட்டி சொல்லும்போது, அப்படின்னா எங்கள் அப்பா பண்ண ப்ராஜெக்டை இவர் வாங்கி இவரோட பேரை முன்னாடி கொண்டு வரதுக்காக என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாரா? அப்போ பிரெயின் சென்டரோட சீஃபு தான் அவரோட சுயநலத்துக்காக எங்கள் அப்பா கிட்டேருந்து ப்ராஜெக்ட் திருடிட்டு எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நேராக ஜெயிலுக்கு தான் போகிறான். அந்த சைக்கோ டாக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி பிரெயின் சென்டரோட சீஃப் தான் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டதா, அவன் தான் கொலைகாரனா அப்படின்னு கேட்குறான் டாக்டர் ராம். உடனே அந்த சைக்கோ டாக்டர் பதில் சொல்கிறான், இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நீ என்ன நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ செக்கப்புக்கு. அப்போ உனக்கு அதுக்கான எவிடன்ஸை நான் தரேன். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீ என்ன கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு வேறு வழி இல்லாமல் டாக்டர் ராமும் அங்கே இங்கே போலீஸ்டர்னு எல்லா இடத்துலையும் சைன் வாங்கி இவனோட மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணணும், அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஃபார்மில் சைன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதே நேரத்தில் அந்த சைக்கோ டாக்டரோட ஒரு கோட் பாக்கெட்டில் ஒரு ரெக்கார்டர் கூடவே ஒரு ட்ராக்கிங் டிவைஸையும் அதில் போட்டு வைக்கிறான். அடுத்த கதையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.